லைஃப்பில் சில இடங்களில் மேபி, சம்டைம்ஸ், இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான பதிலாக தோணும். இது எஸ்ஸும் கிடையாது, நோவும் கிடையாது. இந்த மேபி ஒரு சேஃபான பதில். பட் ஒரு சென்சிட்டிவான விஷயம், இந்த இடத்துல நம்ம இம்பல்சிவாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேபி, சம்டைம்ஸ், இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், இதெல்லாம் ஃபைன். பட் இதுவே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடுச்சு, நமக்கு அது சேஃப் ஜோனாக இருக்குங்கிற பட்சத்தில் அது சரி கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த மேபி வாழ்க்கையில் நம்மளை நகர விடாது, நம்மளை ஸ்டாக்னெண்ட்டாக ஒரே இடத்துல தேக்கி நிறுத்திடும். ஒன்றுன்னா எஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா நோவாக இருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லாமுமே ஒரு ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் எஸ் நோக்கி இருக்கும், இல்லை நோவை நோக்கி இருக்கும். இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய மேபி நம்மளை உயிரோட வச்சுருக்கும், ஆனால் உயிரோட்டம் இல்லாமல் வச்சுருக்கும். எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மேபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான், ஒரு முடிவுக்கு வர்றது. அப்படி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர்றது தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. இன்டெசிசிவ்னஸ் தான் எனக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அப்படி சொல்கிற ஆள்னா உங்களுக்கு ஒரு கிரேசி டிப், ஒரு காயினை டாஸ் பண்ணுங்க. ஹெட்ஸ்னா எஸ், டெயில்ஸ்னா நோ. இந்த காயின் என்னவா கீழே விழுகுதுங்கிறதுலாம் ரிசல்ட் கிடையாது. பட் இந்த காயின் டாஸ் ஆகி ஏரில் இருக்கும்போது உங்கள் மனசே இதுதான் முடிவாக வரணும்னு சொல்லி ஒரு பக்கமாக இன்க்ளைன் ஆகும்ல, அதுதான் உங்கள் முடிவு. டீப் டவுன் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதனால எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் மேபி ஒரு சரியான தீர்வு கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டி தான் தேவை. அண்ட் அந்த கிளாரிட்டி ஓவர் திங்கிங்னால வராது, ஒரு டெசிஷனுக்கு வர்றதுல தான் இருக்குது. சூஸ் வைஸ்லி.